திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே 3 மாங்காய். ஓகேவா? இது 3 மாங்காய்க்கு தேவையானது இப்போ பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஸ்ரீமதி? ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான நேர்களே, இந்த மாங்காய் ஒரு அடுப்பே கிடையாது. அடுப்பில் எதுவும் வைக்க வேண்டாம். நம்ம கடுகு வெந்தயம் எதுவும் வறுக்க வேண்டாம். இது அப்படியே போட வேண்டியது. நல்லெண்ணெயும் காய்ச்ச வேண்டாம். ஆனால் பியூர் நல்லெண்ணெயாக இருக்கணும். அப்படியே ததும்ப இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது இப்போ ஜஸ்ட்டு 5 நிமிஷம் ஆகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் முதந்துன்னு இருக்கும். இது கெடாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேர்களே. கடுகு வெந்தயம் அப்படியே பொடி பண்ணி போட்டது. கல் உப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் கிடையாது. ஓகேவா? பூண்டு போட்டால் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் போடல. நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே 3 மாங்காய், உப்பு, கடுகு வெந்தயம் வறுக்காமல், கடுகு 50, 2 ஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கு. மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி. இப்போ எப்படின்னு பார்ப்போமா? எதுவுமே அடுப்பே தேவையில்லை நம்மளுக்கு. ஓகேவா? அடுப்பே வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கடுகு வெந்தயப்பொடியை போட்டுக்கிறீங்க. ஓகேவா? அதாவது எதுவுமே வறுக்க வேண்டாம். மிளகாப்பொடி நல்லா போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உப்பு. இவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக. அதாவது 50 உப்பு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே போடுறோமோ கல் உப்பு ஊறுகாய் கெடாது. ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்ற வேண்டியது தூய நல்லெண்ணெய். ஓகேவா? இப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை கை போடக்கூடாது. அப்படியே இருக்கணும். ஓகேவா? இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ஊற தான் அது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் நேர்களே. ஊற எண்ணெய் மிதந்துண்டு. எண்ணெய் கண்டிப்பாக 3 மாங்காய் ஒரு 1/2 லிட்டராவது விடணும். விட்டால் தான் எண்ணெய் நல்லாயிருக்கும். பாருங்கள். இப்போ மூடிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்கும் நேர்களே. இது பண்ணி பாருங்கள். மறுநாளைக்கு குளிக்க விடுங்க. டெய்லி குளிக்க விடுங்க. குளிக்க விட அப்படியே எண்ணெய் ததும்பிண்டு சூப்பராக இருக்கும். அடுப்பு இல்லாத பியூர் இது. அதுவும் ஆனால் துல்லியமாக சொல்கிறேன், கெடவே கெடாது. தண்ணி படாத இடத்துல வைங்க. ஓகேவா? இதை மறுநாள் ஊற தான் நல்லாயிருக்கும்.